போன பதிவிலே இதுக்கான இன்ட்ரோவை கொடுத்துருந்தேன். அல் கொய்தா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களாம். பாகிஸ்தான், நீ செய்கிறது தான் சரி, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, உன் பின்னாடி நாங்கள் இருக்கோம். சாரி, பாகிஸ்தானுக்குள்ளே தான் அல் கொய்தா இருக்குது. கம்ப்ளீட்டாக பாகிஸ்தான் ஒரு பேக்கேஜாக, நம்மளாம் ஒரு டூர் பேக்கேஜ் கொடுக்குற மாதிரி அல் கொய்தா ஜேஎம்க்கு இந்த பேக்கேஜ், லஷ்கர் தொய்பாவுக்கு இந்த பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேக்கேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு 10 கோடியா, ஒருத்தனுக்கு 50 கோடி, ஒரு பில்டிங்கை கட்டு, அதுக்குள்ளே ஜிம் வச்சுக்கோ, அதுக்குள்ளே மருத்துவமனை வச்சுக்கோ, எல்லாமே சேர்ந்து ட்ரைனிங் கொடுங்க, இங்கேருந்து அப்படியே தீவிரவாதிகளை உருவாக்கி அப்படியே இந்தியாவுக்கு அனுப்புங்க, வேறு ஏதாவது நாடு கேட்குறாங்களா எக்ஸ்போர்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரியான பேக்கேஜை ரன் பண்ணக்கூடிய பாகிஸ்தான் நான் நல்லவே அப்படின்னு சொல்கிற வேஷம் போடுது பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் கராச்சி, ராவல்பிண்டி இந்த இடத்துல எல்லாமே இந்தியாவினுடைய ட்ரோன் தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 9 இடங்கள் இல்லையாங்க, ஏகப்பட்ட இடங்களில் தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்களாம். இஸ்லாமாபாத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சைரன் சும்மா ஒலின்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்கான். அதை விட ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு பாகிஸ்தான் முக்கியமான தலைவரை இழந்து விட்டது. பாகிஸ்தானுடைய வரலாற்றில் அந்த பொன் எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட வேண்டியது இன்று பாகிஸ்தானுடைய கருப்பு தினம். ஏன்னா முக்கியமான தீவிரவாதி இந்தியா போட்டு தள்ளிடுச்சான். அந்த தீவிரவாதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கும் இந்தியாவுக்கும் 1999 ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. அப்போ யார், என்ன விவரம், அல் கொய்தா ஏன் இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இதனால் பாகிஸ்தானுக்கு என்ன நன்மை, எப்படி பாகிஸ்தான் இதை வச்சு இனிமேல் மில்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அல் கொய்தா அப்படின்னு சொல்கிற அமைப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அல் கொய்தாவினுடைய முக்கியமான லீடர் இருந்தார்ல, அவர் அமெரிக்கா என்ன செஞ்சாங்க, பாகிஸ்தானுக்குள்ளேயே வச்சு செஞ்சாங்கல்ல, அதன் பிறகு அந்த உடலை தூக்கி கடலை தூக்கி எரிஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அப்படிப்பட்ட அந்த அல் கொய்தா அமைப்பு திடீர்னு பார்த்தா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் செய்கிறது தான் கரெக்டு, பாகிஸ்தானுக்கு எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஐயா, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலனா தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால பாகிஸ்தானுக்கு மறுபடியும் ஒரு ப்ரெஷர் உருவாகியிருக்கும். அப்போ அல் கொய்தாலாம் இன்னும் சாகலை, எல்லாரும் அங்கேயே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. யாரெல்லாம் அங்கே இருக்காங்க, ஜெய்ஷ் இ முகமது இருக்காங்களா, லஷ்கர் தொய்பா இருக்காங்களா, அல் கொய்தா இருக்காங்களா, ISIS இருக்கான், இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட அமைப்பு அந்த இடத்துல இருக்குது. பாகிஸ்தான் இவங்களுக்கு என்ன தெரியுமா கொடுத்து வச்சுருக்காங்க, நம்மளாம் டூர் போனால் ஒரு டூர் பேக்கேஜ்னு சொல்லுவோம் தெரியுமா. உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் சுற்றி காண்பிப்பதற்காக 10 லட்சம் ரூபாய், இந்த இடத்த சுற்றி காண்பிக்கணும்னா 2 லட்சம் ரூபாய், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி டூர் பேக்கேஜ் கொடுப்பாங்கல்ல. இதே மாதிரி பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்குன்னு பேக்கேஜ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு 100 கோடி, ஒருத்தவங்களுக்கு 150 கோடி, ஒருத்தவங்களுக்கு 10 கோடி அப்படின்னு சொல்லி. இந்த டூர் பேக்கேஜில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தீவிரவாதிகளுடைய தலைவர்கள்லாம் அந்த டூர் பேக்கேஜ் வழியாக பாகிஸ்தானில் போய் தங்கிக்கலாம். இவங்க தங்குறதுக்காக பெரிய மாளிகை அப்படிங்கிறது கட்டி கொடுக்கப்படும். உள்ள நீச்சல் குளம் இருக்கும், சைடில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சென்டர் இருக்கும், இந்த பக்கம் ஜிம் இருக்கும், மேலே கன்னு வெப்பன் சிஸ்டம் எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும். அண்டர் கிரவுண்டில் இவங்கெல்லாம் ஒளியிறதுக்கான எல்லா தேவைகளும் இருக்கும். பக்கத்திலேயே பெண்கள், இந்த பக்கமாக அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், எதிர் திசையில் இராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பு. வீட்டை திறந்து முன்னாடி போனீங்கன்னா சீனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் யாருக்கு கொடுக்குறாங்க, இந்தியாவை எதிர்ப்பதற்காக மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்களை தீவிரவாதிகளாக மாற்றி அங்கேருந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி இந்தியாவினுடைய பார்டர் வழியாக இந்தியாவுக்குள்ளே அனுப்பி இந்தியாவினுடைய அமைதியை சீர்குலைக்க வேண்டும். இல்லை பாகிஸ்தானில் ஏதாவது ஒரு சர்வீஸ் வருதா, வேணுமா ஒரு 10 பேரா உடனே அனுப்பிவிடுவாங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்த பாகிஸ்தான் ஏகப்பட்ட தீவிரவாத அமைப்புக்கு இந்த மாதிரியான பேக்கேஜை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்தியா என்ன செஞ்சாங்க, எங்கள் மீது நீ தாக்குதல் நடத்திட்டு இல்லை, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கேஜில் 1-2 பில்டிங்கை மட்டும்தான் போட்டு தள்ளினாங்க. இன்னும் ஏகப்பட்ட பில்டிங் இந்தியாவினுடைய கழுகு பார்வையில் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அந்த பில்டிங் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் இந்த யுத்தத்தை அவங்களே வாழை சுருட்டிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா எதுவுமே ஆயிருக்காது. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க, பாகிஸ்தான் பஞ்சாபில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்தியா என்ன செஞ்சிருச்சு, நீ என்னடா சொன்ன, கேம் ஆஃப் ட்ரோன்ஸா, இந்த வச்சுக்க கேம் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 ட்ரோன் அனுப்பி விடும்போது கூடவே பாகிஸ்தானுடைய விரோதிகள் எல்லாருமே, உள்ளக்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் ஒரு 10-12 ட்ரோன்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. இதில் என்ன காமெடி அப்படின்னா, நம்ம இந்த ஷூட்டிங், அதாவது இந்த வெட்டிங்க்கெலாம் ஒரு ட்ரோன் அனுப்புவோம்ல, இந்த மாதிரி ட்ரோனையும் பாகிஸ்தானுக்குள்ளேயே உலா விட்டுருக்காங்க நிறைய பேர். அதை ஷூட் பண்ணுறதுக்கு இதை ஷூட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சீனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட சிலோஸ்லாம் ஓப்பன் ஆகி அங்கேருந்து மிசைல் வந்து பறந்து வெடித்து செதறது. பார்த்தா குட்டியோண்டு ட்ரோன், அந்த ட்ரோனை வீழ்த்துவதற்கு பல லட்சம் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தானுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாம தான்டா கேம் ஆஃப் ட்ரோன்ஸ்னு சொன்னோம், இந்தியா என்னடா அந்த கேம் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படியே திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஒரு ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்துருக்கோம். வேற யாரும் கிடையாது, ஒரு நபர். அவனுடைய பெயர் அப்துல் ராஃப் அசார் அப்படிங்கிறவன் தான். இந்த அசார் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு கேட்டால் வேறு யாருமே கிடையாது. IC-814 கந்தார் அப்படிங்கிற அந்த விமானத்தை ஹைஜாக் பண்ணானுங்க தெரியுமா,
அதுக்கான மூளையாக செயல்பட்டவன் தான் இந்த அசார் அப்படிங்கிறவன். இவனை நாங்கள் கொண்டுட்டோம்யா, ஐயோ எங்கள் புல்லட்டு பட்டவன் செத்துட்டான்யா, எங்கள் குண்டு பட்டவன் செத்துட்டான், இந்த வச்சுக்கோ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி அசாரை கொண்டதுக்கான கன்ஃபர்மேஷனை இன்றைக்கி இந்தியா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அசார் என்ன செஞ்சான் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஷார்ட்டாக அதனுடைய ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்லிடுறேன். டிசம்பர் 24, 1999 நம்முடைய விமானத்தை ஹைஜாக் பண்ணுறாங்க 5 தீவிரவாதிகள். அப்படி ஹைஜாக் பண்ணது இதுவரையிலும் இந்தியாவினுடைய கருப்பு தினம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஹைஜாக் செய்யப்பட்ட விமானம் பல இடங்களில் நிறுத்தப்படுது. ஃபர்ஸ்ட் இடத்துல எந்த இடத்துல நிப்பாட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல அமிர்தசராஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அமிர்தசர், அந்த இடத்துல நிப்பாட்டப்படுது. அதன் பிறகு லாகூரில் நிறுத்தப்படுகிறது. அதன் பிறகு துபாயில் போய் நிப்பாட்டுறாங்க. இந்த துபாயில் போய் நிப்பாட்டும் போது 27 பேசஞ்சர்ஸ், குழந்தைகள் மற்றும் பெண்கள் அப்படிங்கிறவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு நபருக்கு அதில் கத்தி குத்து விழுகுது, அவர் இறந்துடுறார். அதன் பிறகு டிசம்பர் 31, கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு பிறகு நெகோசியேஷன் எல்லாமே நடைபெறுகிறது. அப்படி நெகோசியேஷன் நடைபெறதுனால அங்கே ஹாஸ்டேஜஸாக பிடிச்சு வைக்கப்பட்ட நபர்களை விடுவிக்கிறாங்க. அதற்கு பதிலாக இந்த தீவிரவாதிகள் கேட்டது என்னன்னா 3 தீவிரவாதிகள். அதில் முதலாவது தீவிரவாதி மௌலானா மசூத் அசார் அப்படிங்கிறவன், அடுத்தவன் அகமது உமர் சஹீத் ஷேக், அடுத்ததா முஸ்தக் அகமது ஜர்கார் அப்படிங்கிறவன் தான். இதில் தான் இந்த மசூத் அசார் அப்படின்னு சொல்கிற இவனை தான் நம்ம டார்கெட் பண்ணோம். ஆனால் இந்த மசூத் அசாருக்கு பதிலாக அங்கே விழுந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள், அவங்களுடைய மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு 14 பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா ஒரே பேக்கேஜ் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நான் சொன்னேன்ல, பாகிஸ்தான் ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணிப்பாங்க, ஒரு மாட மாளிகைலாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாட மாளிகையில் தான் நம்முடைய குண்டு போச்சு. ஆனால் அங்கே பார்த்தா மசூத் அசாருக்கு பதிலாக அந்த மாட மாளிகையில் இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ இந்த மசூத் அசாரவனை விடுதலை செய்வதற்காக இந்த ஹைஜாக்கை நடத்தினாம்ல, அதில் மூளையாக செயல்பட்டவன் தான் இந்த ரஃப் அசார் அப்படிங்கிறவன். இந்த ரஃப் அசார் அப்படிங்கிறவனை தான் நாம் இப்போ என்ன செஞ்சுருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு நபரை இழந்து விட்டது பாகிஸ்தான். கருப்பு தினத்தை அனுசரித்து உடனடியாக எல்லா அரசு அலுவலகத்துக்கும் லீவை விட்டுட்டு பாகிஸ்தான் துக்கத்தை அனுசரிக்கிறது. 7 நாள் பாகிஸ்தானுடைய கொடி அரை கம்பத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துட்டிங்கன்னா பாகிஸ்தான் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் யார் இந்த அசார், எதற்காக கொல்லப்பட்டான், எப்படி கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி அல்கொய்தா உள்ளே வந்துட்டாங்க, லஷ்கர்-இ தொய்பா, எல்லா அமைப்பையும் நம்ம போட்டு தள்ளிட்டே இருக்கோம். இனி யார் என்ன விவரம் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து தான் நம்முடைய இராணுவம் சொல்லும். ஆல்ரெடி ஆப்ரேஷன் சிந்தூர் முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லிட்டாரு. இவ்வளவுதான் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கக்கூடிய துக்கமான செய்தியான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பங்கு வர்த்தகம் 7000 புள்ளி சரிந்துருச்சு. ஒரே நாள்ல சீட்டுக்கட்டு சரிஞ்ச மாதிரி சரிஞ்சதுனால ட்ரேடிங்லாம் வேணாம்ப்பா, நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரேடிங்கை நிப்பாட்டிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்களாம். வந்துரு, பாகிஸ்தானை விட்டு ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய எக்கானமி சீக்கிரமாக அடி வாங்கி கீழே விட போகுது. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் என்னென்ன பொய் புரளிகளை பரப்ப முடியுமோ, 5 ட்ரோன் வந்துச்சுன்னா 10 ட்ரோன் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு விமானத்தில் சின்னதாக ஒரு புல்லட் பட்டோன்னே 5 ரஃபேலை வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 ரஃபேல் அவ்வளோதான், காய்லாங்கடைக்கு தான் போட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதே கொஞ்சம் தாண்டா, அதில் என்ன 50 ரஃபேல் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சார் பொய் சொல்கிறதுல என்ன சார் எங்களுக்கு கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பாகிஸ்தானிய போட் அப்படிங்கிறது பொய் சொல்லிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மத்தியில் நாம் வேற தேடி தேடி தீவிரவாதிகளை அழிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட பாருங்களேன், பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ்னுடைய ஒரு பேஸ் கேம்ப் இருக்குது. அந்த கேம்புக்குள்ளே நம்முடைய கமிகாஸ் ட்ரோன்ஸ் ஏதோ உள்ளக்க போயிருச்சான். சின்னதாக கீழே விழுந்து அப்படியே வெடித்து செதறிடுச்சு போல். அங்கே இருக்கக்கூடிய விமானம், அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானுடைய J-10C ஃபைட்டர் ஜெட்டு அங்கே தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்களாம். நம்ம எய்ம் அந்த ஃபைட்டர் ஜெட்டாக தான் இருந்திருக்கும், அப்படியே விழுந்திருக்கு அந்த இடத்துல. ஆனால் இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. இவனுங்களை விட்டால் நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவனுங்களை என்ன செய்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. பேசாமல் இன்டர்நேஷ்னல் சமுதாயத்தை கூப்பிட்டு காலில் விழுந்து, ஐயா எங்களை காப்பாற்றுங்கயா, பாடி மட்டும்தான்யா இப்படி, பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஏதாவது செஞ்சாதான் உண்டு. இல்லை மறுபடியும் உங்களுடைய ஈகோக்காகவும் உங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் உங்களுடைய இராணுவத்துக்காகவும் இந்தியாவின் மீது பகை உணர்வுடன் இருக்கக்கூடிய நீங்கள் தாக்குதல் நடத்த திரும்ப இந்தியா அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி 10 ட்ரோன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 200 ட்ரோன் வச்சுருக்காங்களா, ஹரூப் ட்ரோன் எல்லாமே வச்சுருக்காங்களா. அதனால் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். சரி, அடுத்ததாக என்ன நடக்குது, நம்முடைய அனைத்து கட்சி கூட்டம் எல்லாமே நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறது நான் தமிழ் பட்சத்தில் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு, அந்த குட்டி வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இதே மாதிரி அப் டு டேட்டான வெரிஃபைடு நியூஸுக்கு தமிழ் பக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.